கூட 2 இட்லி ஒரு தோசை அப்படின்னு சுட கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது வேணும்னா உங்களுக்கு இப்போ 40 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த நேரத்தில் 40 இட்லிக்கு எந்த கதை இப்படி தட்டுறது? கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா இந்த சட்னி. கேட்ரிங் ஸ்டைல் மல்லி சட்னி நீங்கள் பண்ணுறோம். இந்த சட்னி இட்லி சூடாக வச்சு அப்படியே கெட்டி அள்ளி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சட்னின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமே அந்த மாதிரி சட்னி வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்குமா, அது எப்படி செய்கிறாங்க? நாங்கள் செய்கிறக்கும் நீங்கள் செய்கிறக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஏன்னா மல்லி நீங்கள் நல்லா வதக்கிடுவீங்க, நாங்கள் அப்படி ஒரே வதக்குவோம். தேங்காய் கொஞ்சம் நல்லா வதக்கணும், அவ்வளோதான். அவங்க வீட்டிலலாம் செய்ய போனால் லைட் கலர் இருக்கும். இது நம்மளது கொஞ்சம் டார்க் பச்சையாக இருக்கும். நைஸ்ண்ணா, சூப்பர், வெரி குட்ண்ணா. ஓகே. இந்த ரெசிபி நம்ம யார்கிட்ட கேட்டு போகிறோங்கன்னா நம்ம ராஜன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தண்ணியாக கரைச்சிடாங்க, இதே மாதிரி கெட்டியாக நான் என்ன பக்குவத்தில் காமிச்சேன் இதே மாதிரி கெட்டியாக வச்சு அப்படி இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 40 இட்லி சாப்பிடலாம். அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்லா சுகம். ஒரு பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கு நீங்கள் சொல்ல போது. அப்போ நான் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஏன்னா பெரும்பாலும் தோசைக்கு இட்லிக்கெலாம் இந்த புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி வெங்காயத்துக்கு சட்னி ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல? கண்டிப்பாக வெங்காய சட்னி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த சட்னி நிறைய பார்த்து கேட்டாங்க, ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதனால திருப்பி இந்த சட்னி பற்றி கேட்குறேன். ஓகே. ஸோ சொல்லுங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம மல்லி சட்னிக்கு நல்ல ஒரு கட்டு மல்லி, இது வந்து 1/2 கிலோ வச்சுருக்கிறோம். 1/2 கிலோ சின்ன பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 4 பல் பெரிய பூண்டுனா 4 பல் போட்டுங்க. சின்ன பல் இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. தாளிக்கிறதுக்கு வரமிளகா, ஒரு 100 கிராம் பச்சை மிளகா, 100 கிராம் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கிறேன், 100 கிராம் கடலை பருப்பு வச்சுருக்கிறோம், ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கிறோம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து வதக்கிறதுக்கு ஊற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அடுப்பை தைக்கணும். கோயம்புத்தூர் குசும்பு, அப்புறம் வந்து அடுப்பு பற்ற வச்சா தானே வதக்க முடியும். ஆரம்பிங்க. பற்ற வச்சாச்சு, சரி. இப்போ ஆரம்பிச்சலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே. கோல்டு வினர் எண்ணெய் இந்தாங்க. கோல்டு வின்னர் இந்தாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கிட்ட கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலைப்பருப்பு 100 கிராம் போடுறோம். சரி, ஓகே. உளுத்தம்பருப்பு 100 கிராம் போடுறோம். இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இட்லிக்கெலாம் அப்படி கொண்டாங்கும். என்ன கொண்டானா இன்னும் நிறையா கொடுங்க. அதான் 4 இட்லி சாப்பிட்டாலும் 15 இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. சரி, ஓகே. உளுத்தம்பருப்பு சேர்த்து போடலாமா? ஆமாம், அதே அளவு போட்டலாம். ஓகே. உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா குக் ஆகணும், வறுப்படணும். ஆமாம். சரி. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சட்னி கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். எது? உளுந்து வந்து அந்த ப்ரௌன் கலர் வராமல் போட்டோம்னா கொஞ்சம் முக்கால்வாசி வந்திருந்தா சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் சட்னி. அப்போ உளுத்தம்பருப்பு வறுக்கிற பக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். அது மனமே தனியாக வரும் சார். உளுந்தம்பருப்பு வறுத்தோடனே இப்படி பாருங்க, அப்படியே மனம் அப்படியே தூக்கும். வறுத்து எடுத்து வச்சு ஒரு பொடி பண்ணிக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அது வாசமாக கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முறை வந்தோடனே வெந்துருச்சுன்னு அடி போட்டுறாங்க. பக்கத்தில் வச்சு நல்லா பாருங்கள், நல்லா ப்ரௌனிஸாக இருந்தால் மட்டும் அடுத்தது போடுங்க, அப்போ தான் சட்னி நல்லா இருக்கும். சரி, ஓகேடா. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் கேதர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணுறேன். அதே டைமில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணுங்கள், அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனே அமுத்துங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. பெல் பட்டனே அமுத்துங்க. ஓட்டு போடுற மாதிரி. தேங்க்யூ. சரி, நல்லா வறுத்துட்டு காமிங்க. நல்லா மனம் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு செவந்துருச்சு சார். இதுக்கப்புறம் இப்போ புளி போடுங்க. புளியை நைஸாக எண்ணெயில் வதக்கிட்டோம்னா புளிப்பு தன்மை அதிகமாக இருக்காது, சட்னி சூப்பராக இருக்கும். ஓகே. இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுருக்கிறேன். சரி, ஓகே. நல்லா புளியை பிச்சு எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கி அப்படி போட்டிங்கன்னா சட்னி சூப்பர் நல்லா மணமாக இருக்கும். ஸோ அந்த புளிப்பு தன்மை கம்மியாயிடும். புளி அதாவது அந்த புளிப்போட அந்த பச்சை டேஸ்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கா சொல்ல வராது. இதான் விஷயம். அதனால எண்ணெயில் போட்டு வதக்குறாங்க. இதுக்கு அடுத்தது வெங்காயம் போடலாம். இது 1/2 கிலோ வச்சுருக்கிறோம். பச்சை மிளகா போடலாம்ல? வெங்காயம் போட்டோடனே பச்சை மிளகாயும் போட்டுடுறோம். இப்போ இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த கலர் நல்லா வர்றதுக்கு வந்து கொதிக்கிறதுல போட்டுட்டு மல்லியை போட்டு உடனே ஒரு சில் ஹோட்டலில் போட்டுருவேன். ஏன்னா கலர் நல்லா கொடுக்கறதுக்காக. ஏன்னா நாங்கள் ஹோட்டலில் சில விஷயம் இதெல்லாம் பார்ப்போம், ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி என்ன நீங்கள் பர்டிகுலர் பண்ணீங்களா? இல்லை, நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. என்னென்னா நிறைய குவாலிட்டி பண்ணுவோம், நிறைய அளவு நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது முடியாது. அதனால் நாங்கள் வதக்கிடுவோம். சரி. சும்மா வதக்கிறது நிறைய வதக்க மாட்டோம், லைட்டாக ஒரு பரட்டு எடுத்துருவோம்.
நீங்கள் எப்படி சுடுதண்ணில் போட்டு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இது ரொம்ப வேக விடாமல் போட்டுன்னு எடுத்துருவோம். டன் டன். அடுத்தது பூண்டு. சரி ஓகே. எல்லாம் நல்லா இருக்கும். எவ்வளோ போடுறீங்க? ஓகே, ஒரு 5 பூண்டு போடுறோம். பெரிய பல்லு ஒரு 6 பல்லு. 3 3 6. ஓகே சார். வெங்காயம் இந்த அளவுக்கு. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் 40% வந்துருச்சு. இந்த டைமில் தேங்காய் கொட்டலாம். தேங்காய் கொஞ்சம் வதக்கணும் சார். அப்பதான் தேங்காய் வதங்கிச்சுன்னா சட்னியோட டேஸ்ட் சூப்பராக மாறும். சரி, சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ இதுவே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கினா கலர் வராது, கொஞ்சம் கலர் டம்மியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும், உபரி இருக்காது, உபரி கம்மியாக இருக்கும். அதுதான் நல்ல விஷயம் சொன்னீங்க. அதான் அந்த அளவு வந்து அதிகமாக இருக்கா சொல்கிறாரு. வெங்காயத்தை சுருக்க ஆரம்பிக்கும் போது அது பக்குவம் மாற ஆரம்பிக்கும். சரி ஓகே, தேங்காய் போடுங்க. ஸோ வெங்காயம் வந்து பக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த அளவுக்கு வந்துடணும். அதான் ரொம்ப வதங்கினா நல்லாவும் இருக்காது, நல்லா இருக்கும். ஓகே, குவாலிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சோல இருக்கும். அண்டர்ஸ்டுட். இப்போ தேங்காவை போட்டுறீங்க. ஸோ தேங்காவை நல்லா வதக்கணும், கெட்டு போகாமல் இருக்கிறது. தேங்காய் அந்த வாசம் ஓரளவுக்கு வதக்கணும். ஸோ தேங்காவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கலர் மாறுமா எப்படி? கலரில் மாறா சார், சலசலப்பு தன்மை கம்மியானவே போட்டுருங்க. அதாவது தண்ணி, தேங்காயோட தண்ணி, பால், சலசலப்பு. சரி ஓகே, அப்போ நல்லா வதக்கிட்டு எனக்கு அடுத்த சொல்லி காட்டுங்க. ஓகே, நல்லா வதங்கியாச்சு. பக்குவம் சலசலப்பு இல்லை. இந்த டைமில் மல்லித்தலை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்க. மல்லித்தலை என்னென்னா நீங்கள் எப்படி கழுவினா மண் இருக்கும், தண்ணியில் பிரித்து விட்டு கழுவுங்க. மல்லித்தலையை கட்டாக வச்சு கழுவுனியா இலைக்குள்ளே மண் இருக்கும், கடிப்படும். இலையை பிரித்து விட்டு கழுவுங்க. இன்னொன்று பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கழுவணும். அப்படி தண்ணி பிரித்து வச்சு கழுவுனீங்கன்னா சுத்தமாகிடும். இப்போ கொத்தமல்லி போட்டு எவ்வளோ நேரம் பரட்டுறோம்? ஒரு பரட்டு, ஜஸ்ட் ஒரு பரட்டு தான் போதும். அந்த கொத்தமல்லியில் உள்ள ஈரப்பதம் போனால் போதும், சட்னி சூப்பராக இருக்கும். சரி, டன் டன். இறக்கும் போது மட்டும் உப்பு போடுங்க, அதுக்கு மேலே உப்பு போடாங்க. உப்பு வெங்காயத்தில் போட்டோன்னு தண்ணி உருகும், தண்ணி ஊரில் சதன்னு இருக்கும். அதனால் எப்போவுமே இறக்கி வச்சதுக்கப்புறம் உப்பை போட்டு ஒரு கலக்கிட்டு அரைங்க. சரி, டன் டாங்க. கொத்தமல்லாம் போட்டு லாட்டாக பெருட்டின பிறகு லாஸ்ட்டாக போடுறோம். டன். இதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கிற பக்கம் என்ன? ஒரு குறகுறப்பாக ஒரு 80% அரைக்கணும். ஓகே, டன். அப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிங்க. தாளிப்புக்கு எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றுனா கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தும் கடலப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் வரமிளகா போடுங்க. அதுக்கு மேலே போட்டுறாங்க. ஏன்னா வரமிளகா ரொம்ப செவந்துன்னா கருகுனா காரோட வாசம் சட்னியில் வரும். அதனால் பொடிகிறது பார்த்துங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோடனே அப்படியே ஊற்றுங்க. அப்படி சூடாக ஊற்றிச்சிங்க சட்னியோட மனம் சூப்பராக இருக்கும். சட்னி தாளி போட்டாச்சு. எப்படி இருக்குது? நல்ல அந்த ஒரு கிரீன் கலர், அந்த ரியல் கலர். அது வந்து அதான் அந்த லேசாக ஒரு வதக்கணும்னு எடுத்துறாங்க. எனக்கு இப்போ தான் வதக்கிற விதியும் கரெக்டாக இருக்காங்க. சுடுதண்ணிலலாம் போட வேண்டியதில்லை. சரி ஓகே, என்ன குதிட்டாக்குன்னு அப்புறமா சுடுதண்ணில் போட்டு அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. அந்த வதக்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். வெங்காயம் ஒரு 60% 80%, மல்லித்தலை போட்டு அப்படி புரட்டி தேங்காய் அந்த சலசலப்பு முடிஞ்சோடனே அடுத்தது வெங்காயம் போட்டு மல்லித்தலையை போட்டு அப்படியே இறக்கிட்டிங்கன்னா சட்னி செம்மையாக இருக்கும். அந்த மனம் அப்படியே சாப்பிட தோணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி வந்து அந்த நெருப்பு ரொம்பலாம் வாட்டும் போது தான் அந்த பக்கம் மாறாது சொல்கிறாரு. இதான் விஷயம். கூட 2 இட்லி ஒரு தோசை அப்படின்னு சுட கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது வேணும்னா உங்களுக்கு இப்போ 40 இட்லி சாப்பிடுவீங்க. அப்படியா? நான் எங்கே போகிறது நேரத்தில்? இப்போ மதியானம் வந்து 2:15 மணி. ஸோ இந்த டைமில் எங்கே போட்டு சட்னிக்கு இட்லி கேட்டால் 40 இட்லி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு. அந்த நேரத்தில் 40 இட்லிக்கு எந்த கதை போய் தட்டுறது? நைஸ்ண்ணா, சூப்பர், வெரி குட்ண்ணா. ஓகே, நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம்ல, நீங்களே இங்கிலீஷ் பேசுகிற போதுமா? அந்த வெங்காயத்தோட அந்த இனிப்பு தன்மை, தேங்காய் லைட்டாக போட்டு வதக்கின அந்த டேஸ்ட்டு, மல்லியோட வாசம், அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம போட்ட தாளிப்பு, அந்த கடுகு கடலப்பருப்பு நல்லா தாளித்து கொட்டின பிறகு அந்த கடக்கு முறுக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தான் ஃபஸ்ட் கிளாஸ் சட்னி. புளிப்பு வந்து
தெரியாது, ஒரு மைல்டா ஒரு பின்னாடி தான் எட்டி அது பார்க்கும். எண்ணெயில் வந்துடும். ஆமா, புளிப்பு ஃபர்ஸ்டே சார் மறைமுகமா அமைதியா இருந்து வேலை செய்யும் அந்த புளிப்பு இல்லைங்களா? ஆமாம், வீட்டில் நீங்கள் செய்யும்போது அது மாதிரி எண்ணெயில் புளியை வதக்கிடுங்க. ம், அப்போ தான் புளிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த சட்னி. ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி சட்னி வச்சு நீங்கள் செய்யும் போது எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம்? சார், இது ஒன்றும் பண்ணாது சார். நாங்கள் மண்டபத்துலாம் காலைல அரைப்போம், நைட்டு மதியம் 11 மணி 12 மணி வரைக்கும் இருக்கும். வச்சு 1 hour ஒரு குறைஞ்சு 5 அதாவது ரூம் டெம்பரேச்சரில். ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2 நாள் கழிச்சு ஆகும். ஆனால் என்னோட சஜஷன் 2 நாள் வேண்டாம், அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு திருப்பி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே எந்த பொருளும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அப்பப்போ செஞ்சு சாப்பிட உடம்புக்கும் நல்லது. தேங்க்யூ. நோவு கொடுங்க. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டிங்னு வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் தான் கூப்பிடுங்க, பிரம்மாண்டம் பண்ணி கொடுத்துருவோம். வணக்கம், நான் உங்கள் மைசா ராஜன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். சிம்பிள், நீட்டு, டக்குன்னு பண்ணுற ஒரு சட்னி, ஆனால் இதில் அந்த தெளிவான விளக்கம். நன்றி. அதாவது வீட்டுக்கு ஒரு உரமாக வந்திருக்கேன், டக்குன்னு சட்னி செஞ்சு கொடுத்துடலாம். அதான் விஷயம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.